டாக்டர் ஃபோன் கொடுக்கலன்னா அடம் பிடிப்பான், அழறான், அதனால் வேறு வழியே இல்லை, நாங்கள் ஃபோன் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸும் கிராண்ட் பேரண்ட்ஸும் என்கிட்ட சொல்லுவாங்க. நான் என்ன கேட்பேன் திருப்பியும், அடம் பிடிக்கிறான் அழுகிறான்னா நீங்கள் சிகரெட் கொடுப்பீங்களா, பியர் கொடுப்பீங்களா, ட்ரக்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பேன். நிறைய பேரண்ட்ஸ் ஷாக் ஆகிடுவாங்க. ஆனால் இது ஆக்சுவலாக நான் மீன் பண்ணி கேட்குறது தான். ஏன்னா அதுவும் போதைப்பொருள் தான், இதுவும் போதைப்பொருள் தான். ஆனால் அதுக்கு ஒரு வயது வரம்பு அப்படின்னு நம்ம ஏற்படுத்தி வச்சுருக்கோம். இதுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது தீர்ந்து போயிடும். சிகரெட் பேக்கெட் தீர்ந்து போயிடும், பாட்டில் காலி ஆகிடும், பணம் வேணும், போய் வாங்கணும், இதெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்மார்ட் ஃபோனில் அப்படி எதுவுமே கிடையாது. வீடு ஃபுல்லாக இறஞ்சி கிடக்கு. ஒரு 6-7 ஃபோன் இருக்குது. பாட்டி, தாத்தா, எல்லா அத்தை, மாமா, வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கிட்டேயும் ஃபோன் இருக்குது. அப்படியே ஃபோன் இல்லைன்னாலும் லேப்டாப் இருக்குது, ஐபேட் இருக்குது, டேப்லெட் இருக்குது, டிவி இருக்குது. நிறைய விதத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த போதை அடிமை ஆகக்கூடிய பொட்டென்ஷியல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த காலத்தில் ஒரு ஈவன் 10-15-20 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் ஒரு குழந்தை அழுதுச்சு இல்லை அடம் பிடிக்குது அப்படின்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த பேரண்ட் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் for interaction, for the child to learn something, for us to teach something, for us also to learn something as parents. எப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், நிறைய பேர் மறந்துட்டோம் அதை இல்லையா. குழந்தைய தூக்கி வச்சு பேசியிருப்போம், கதை சொல்லியிருப்போம், சுற்றி இருக்கிறவங்கள காமிச்சு பாரு அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி உதாரணம் காட்டியிருப்போம், இல்லை வெளியே கூட்டிகிட்டு போயிருப்போம், கதை சொல்லியிருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் அந்த குழந்தைய கன்சோல் பண்ணுறதுக்கு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த செல்ஃபோன் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துரும். இதில் அட்வான்டேஜ் யாருக்கு அப்படின்னா, நம்ம என்ன வேணால் சொல்லிக்கலாம், இல்லை குழந்தைங்களுக்கு டெக்னாலஜி தேவை அது இதுன்னு. ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம் அங்கே அப்படின்னா, நம்ம அந்த பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் நம்ம என்ன ஆக்சுவலாக சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா, நீ அழுதா நான் ஃபோன் கொடுப்பேன், நீ அடம் பிடிச்சா நான் ஃபோன் கொடுப்பேன் அப்படிங்கிறத தவிர வேறு எந்த கோரிலேஷனும் நம்ம அங்கே சொல்லிக் கொடுக்கல. அண்ட் we lost opportunity to teach the child something important. இதே குழந்தை இன்னொரு சிச்சுவேஷனை நம்ம செல்ஃபோன் கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் மிஸ்பிஹேவ் பண்ணுறப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அந்த குழந்தைய ப்ளேம் பண்ணுறோம் அவனோட பிஹேவியருக்காக. ஆனால் இந்த குழந்தைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. பள்ளி சத்தம் போடுது. ஸோ அந்த குழந்தைக்கு உண்மை என்னன்னா, அந்த குழந்தைக்கு ஒரு நிஜமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை. எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம அந்த குழந்தைக்கு கொடுக்காம போயிட்டோம். அது நம்ம தப்பு தானே. தன்னன்னா